என்ன அத்தாச்சி, இதுதான் சாக்குன்ற மாதிரி இந்த வீட்டோட இப்போ வந்து ஒட்டிக்கிட்டே போல, இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி ஐடியா இல்லையே அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி தாமரைக்கிட்டையும் சாவத்திரக்கிட்டையும் வந்து பேச, நாங்கள் இதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்? என் அண்ணன் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை, என் அண்ணனும் இப்போ ஜெயிலில் போய் இருக்காரு. இந்த நிலைமையில நாங்கள் இந்த வீட்டை விட்டு போய் என்ன செய்கிறது? எங்கள் அம்மாவுக்கு ஆறுதலாகவும் உறுதுணையாகவும் இருக்கணும்னு தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கோன்னு சொல்ல, நீங்கள் வந்திருக்கதை பார்த்தா இந்த வீட்டை விட்டு போகணுன்ற ஐடியாவோட வந்த மாதிரி தெரியலையே. உங்கள் அண்ணன் ஜெயிலுக்கு போன வருத்தத்தை விட இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோன்ற ஒரு சந்தோஷம் தானே உங்கள் முகத்தில் அதிகமாகவே தெரியுது அப்படின்னு சொல்ல, ஆமாம் அத்தாச்சி, நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. அதில் என்ன இருக்குது? நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். அதை என்ன உங்களை மறைக்கிறதுல என்ன இருக்குது? நாங்கள் இந்த வீட்டில் தான் எப்போதுமே இருக்க போகிறோம். உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க. இந்த வீட்டை விட்டு நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் என்னை வெளியே அனுப்பிட முடியுமா என்ன அப்படின்னு தாமரையும் சாவத்திரையும் சொல்ல, ஈஸ்வரியும் சித்திரம் கோவத்தோட பார்த்துக்கிறாங்க. நாங்கள் எவ்வளோ பெரிய பிளான் பண்ணி ஒரு பிச்சைக்காரனை உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சோம். பிச்சைக்காரன் கூட வாழ முடியாமல் இங்கே வந்து இருக்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு புருஷன் கூட தானே பொண்டாட்டி வாழ்ந்தாகணும். இங்கே பாருமா தாமரை, உன் புருஷன் கூட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் போய் பேசி சரி பண்ணிக்கோ. ஒரு கோவிலில் எடுத்து பணம் பத்தலையா? 2 கோவில் 3 கோவில்னு உன் புருஷனை சொல்லு. எல்லா இடத்துலையும் பணம் கிடைக்கும், சரியா அப்படின்னு கிண்டலா நக்கலமும் பேச தாமரைக்கும் சாவத்திரிக்கும் கோவம் வருது. உடனே தாமரை சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வீட்டில் பண்ண விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, என்ன தாச்சி என்ன பேசுகிறாய்வா அப்படின்னு சொல்ல, அடா ஆமாத்த, இந்த வீட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாமலா இருக்குது. தமிழ்ச்செல்வி விஷயத்தில் உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு தாமரை ஒரு தளமாக சிரித்ததோட கேட்க, இங்கே 2 பேருடைய முகமும் சட்டுன்னு மாறுது. ஏய் ஏய் என்ன பேசுகிற நீ? அதெல்லாம் எதுவும் இல்லை. கண்டதையும் போட்டு குழப்பிக்காம முதல்ல இங்கே வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வழியை பாரு. ஏய் சித்ரா வாடி போகலாம் அப்படின்னு ஈஸ்வரி சித்ராவை கூட்டிகிட்டு போக, என்னம்மா தமிழ்ச்செல்வி விஷயத்துலையும் இவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது போலையே அப்படின்னு அங்கே தாமரை சொல்லும்போது, ஆமாண்டி நீ சொன்னது உண்மைதான். நீ சொன்ன உடனே அவளுங்க முகம் போன போக்க பார்த்தியா? இதில் ஏதோ ஒன்று இருக்குடி. அப்புறம் இப்போ உன் அண்ணன் கூட ஜெயிலில் போயிருக்கிறதுக்கு காரணம் இந்த ஈஸ்வரியும் சித்ராவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, ஆமாண்டி எனக்கும் அதே சந்தேகம்தான். அப்படி ஒன்று மட்டும் இருந்ததுன்னா வச்சுக்கோ, இப்போ நம்ம 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். இல்லை வெளியே தான் அனுப்பிட்டாலே திரும்ப வந்தால் நம்மளை திரும்பவும் வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறான்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து பெரிய அப்பா வைக்கலாண்டி. நாம் செஞ்ச விஷயத்தை விட நமக்கு நடந்த அநியாயத்தை விட நம்ம அண்ணனுக்கு நடந்த அநியாயம் தானே பெருசு அப்படின்னு தாமரையை பார்த்து அங்கே சாவத்திரை சொல்ல, அப்படி ஒன்று நடந்துடுச்சுன்னா அந்த தமிழ் வீட்டுக்குள்ளே வந்துடுவாளேம்மா அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்று அவள் வரவே மாட்டாடி. அப்படியே அவள் வந்தாலும் நாம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த வீட்டை விட்டு இந்த ஈஸ்வரி சித்ராவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்டி. நாம் வெளியில் போய் பட்ட கஷ்டத்தை விட பல மடங்கு அதிகமாக இவளுங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போகணும்டி அப்படின்ற ஒரு முடிவோடு தான் இருக்காங்க இங்கே தாமரையும் சாவத்திரையும். அடுத்த நாள் காமேஷ் நேராக வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்த காமேஷ், என் பொண்டாட்டியை என் கூட அனுப்பி வைங்க, அவளை தாலி கட்டி கூட்டிகிட்டு போயிட்டேன். இப்போ என்னன்னா திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டு எங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டான். வாடகை கொடுத்து ஒரு வீட்டை வாங்கி போட்டு அதுக்கு தெண்டைமேனு காசை கொடுக்கணுமா அப்படின்னு காமேஷ் சொல்ல, என்னாலெல்லாம் வர முடியாது, உன் கூட வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கே தாமரை சொல்கிறாங்க. அட என்ன தாமரை நீயே, இந்த குடும்பத்தில் ஏதேதோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டேன். அட வா தாமரை, அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடுவாங்க, அதெல்லாம் நீ நினச்சி கவலைப்பட வேண்டாம், வா நம்ம போகலாம் அப்படின்னு காமேஷ் கூப்பிடும்போது, யோ என்னால் வர முடியாதையா, முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்னு சாவத்திரை சொல்ல, என்னங்கடி என்ன இருந்தாலும் கட்டின புருஷனாச்சின்னு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறாளா உன் பொண்ணு அப்படின்னு அப்பத்தான் சொல்ல, நடக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இப்போ இவனை வேற கூட்டிகிட்டு வந்து இங்கே பிரச்சனை வேறையா, என்னால் இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையை கிளம்பி போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாத்திட்டேன். அம்மா என்னம்மா நீ, அண்ணன் வேற இந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்கும்போது எப்படிம்மா எங்களால் வெளியே போய் நிம்மதியாக ஒரு வேளை சாப்பாடாவது சாப்பிட முடியும்? அம்மா நாங்கள் இங்கேயே இருக்கோன்னு சாவத்திரை சொல்ல, தாமரையை சொல்லும்போது அதை கேட்டுட்டு நிற்கிற காமேஷோ, இங்கே பாரு தாமரை, ஒழுங்கு மரியாதை என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னடா என்ன மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவப்பட, இங்கே பாரு தாமரை, உன் மேலே காதல் அன்பு பாசம் எல்லாம் இருக்குது, ஆனால் கட்டின புருஷன் நான் வந்து கூப்பிடும்போது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு காமேஷ் சொல்ல, இங்கே பாரு எனக்கு எதுவும் தப்பாக தெரியலை, முதல்ல என்னை டார்ச்சர் பண்ணாமல் இந்த வீட்டை விட்டு மேலேயுமே முதல்ல வெளியே தாமரை பார்த்து திட்டவும் செய்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே காமேஷுக்கு வந்துட்டு கோவம் தான் அதிகமாக வருது. கோவம் வந்த உடனே தாமரை அப்படின்ற மாதிரி வேகமாக கத்த, இப்போ எதுக்கு இங்கே என்னென்ன சத்தம் போட்டுட்ருக்கீங்க, இந்த பிரச்சனை முடிகிற வரை நீ இங்கே இருக்கணும் அதானே? காமேஷ்
நீ இங்கே இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, ஏப்பா இங்கே இருக்கிறதுல எங்கள் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு அப்பா தான் சொல்ல, இதை கேட்ட உடனே காமேஷும் சரி சரி அப்போ நான் இங்கேருந்தே தொழிலுக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னமும் பண்ணி தொலைங்க. இது வரைக்கும் இருந்த மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. இருக்க போகிற கொஞ்சம் நெஞ்ச மான மரியாதையும் போனாதான் என்ன இருந்தாதான் என்ன அப்படின்னு அம்மாச்சி சொல்லிட்டு கோவத்தோட உள்ளே போக, இவனும் எதுக்குமா இங்கே வந்திருக்கான், இங்கே பார் நீ எல்லாம் இங்கே தங்கக்கூடாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போ அப்படின்னு தாமரை வந்து சொல்லும்போது, அதை கேட்ட உடனேயே இங்கே காமேஷும் அதெல்லாம் என்னால் முடியாது, இந்த வீட்டு அம்மாவே நீங்கள் இருக்க சொல்லிட்டாங்க, சரி வா நம்ம ரூம் எதுன்னு காட்டு, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு காமேஷ் சொல்லிகிட்டே உள்ளே வராங்க. நில்லடான்னு பின்னாடியோட இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கும் 3 பேரும் குடும்பத்தோடு இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களை எப்படியாவது வெளியே அனுப்பணுன்ற ஒரு முடிவோட ஈஸ்வரி சித்ரான்னு நின்றுட்டுருக்காங்க. உள்ளே போன தாமரையும் சாவுத்திரி, இங்கே பாரு இந்த வீட்டில் நாங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவோன்னு சொல்ல, அது என்னன்னு சொன்னால் நானும் உனக்கு உதவி செய்ய போகிறேன்னு சொல்லும்போது, உடனே தாமரையும் அங்கே சாவுத்திரியும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டேன், அடா என்னென்னு சொல்லுங்க அக்கா, நீங்களும் அதை சொல்லுங்கக்கா அப்படின்னு காமேஷ் கேட்க, டேய் முதல்ல அக்கான்னு கூப்பிட்றத நிறுத்துடா அப்படின்னு கோவப்படுறதுக்கான நேரம் இது இல்லை. என்னன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நானே இந்த வீட்டை விட்டு போக போகிறேன், அதுக்கு பிற்பாடு நீங்களே இந்த வீட்டில் இருந்துக்கோங்கன்னு சொல்ல, நிச்சயமாக போயிடுவலன்னு சொல்லிட்டு இங்கே கன்ஃபார்மாக கேட்குறாங்க தாமரையும். அதெல்லாம் போயிடுவேன்ற மாதிரி அந்த காமேஷும் சொல்ல, இங்கே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்துக்கும் இதோ நிற்கிறாங்களே இந்த ஈஸ்வரிக்கும் ஏதோ ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும், அதுக்காக தான் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கோம்னு சொல்ல, இவ்வளவுதான் விஷயமா, நீங்கள் சொல்கிற மாதிரி அது சாதாரண லேடி கிடையாது, என்னை தேடி வந்து எனக்கு எல்லா செட்டப்பையும் பண்ணி கொடுத்து உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு வந்த பொம்பளை தானே அவங்க, நிச்சயமாக இதெல்லாம் செய்கிறதுக்கு தைரியம் வேணும், கண்டிப்பாக அதில் அவங்களுக்கு சம்மந்தம் இருக்க தான் செய்யணும் காமேஷ் சொல்ல, அதான் எங்களுக்கே சந்தேகம் இருக்கு, என்ன ஐடியா பண்ணால் என்ன நடக்கும்னு தெரியல, அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு அங்கே சாவுத்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்க. காமேஷும் பார்க்குறாங்க, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே, நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே அவங்க 2 பேர்கிட்டையும் பேசுங்க, ஒரு வழிக்கு ஃபஸ்ட்டு அவங்க வந்துட்டு இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு வழிக்கு மேலே உங்ககிட்ட ஒத்துப்பாங்க, அப்படி ஒத்துக்க போகும்போது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்றேன், நான் வீடியோ எடுத்து வீட்டில் இருக்க எல்லாக்கிட்டையும் காட்டிடுறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே அம்மா இது சூப்பர் ஐடியாமா அப்படின்னு தாமரை முகத்தில் 1000 வால்ட் பல்பு தான் எரியுது. இதை கேட்டதும் தாமரையும் அங்கே சாவுத்திரியும் சந்தோஷப்படுறாங்க. நைட்டே இதுக்கான ஏற்பாட்டை காமேஷும் பண்ணுறாங்க. இந்த ஃபோனில் இங்கே எல்லாமே கிளாரிட்டியாக தெரியும், இந்த நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அந்த சாவுத்திரியும் தாமரையும் ஈஸ்வரி சித்ரா 2 பேருமே பார்க்க மொட்டை மாடிக்கு போகிறாங்க. 2 பேருமே நின்றுட்டுருக்க, அதாவது இவங்களை வீட்டை விட்டு எப்படியாவது வெளியே அனுப்பணும் அப்படின்ற ஒரு முடிவோடு அவங்க நின்றுட்டுருக்காங்க. இந்த வீட்டை நம்ம தாண்டி ஆளணும், அடுத்து என் புள்ள தாண்டி இந்த வீட்டை ஆளணும், இந்த தாமரையோ சாவுத்திரியோ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியே ஆகணுண்டி அப்படின்ற முடிவோட ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்ன மதனி என்ன யோசிக்கிறியன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாச்சி அப்படின்னு பக்கத்தில் ஈஸ்வரி சொல்கிறாங்க. எனக்கு என்னென்ன தெரியும், இந்த வீட்டில் நம்ம சிக்கிக்கிட்டோன்னா என்ன ஆகும் நம்ம நிலமை, அதை தானே யோசிக்கிறீங்க, அதுக்கு வேணால் நான் ஒரு வழி சொல்லட்டுமா, இங்கே தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் நீங்கள் தானே எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், ஆனால் இதை நீங்கள் ஒத்துக்க போகிறதும் இல்லை, ஆனால் ஒன்று என்கிட்ட சரியான ஒரு ஆதாரம் சிக்கியிருக்கு, இதை மட்டும் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் சொன்னேன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடி என்னத்தை பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன தாச்சி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அங்கே ஈஸ்வரி கேட்க, அட ஆமாம் நீங்கள் உங்கள் கூட உங்கள் அண்ணன் பொண்ணு எல்லாரும் சேர்ந்து தனியாக ஏதாவது பேசுகிறது மேலே எனக்கு சந்தேகம் இருந்தது, அதனால தான் நீங்கள் பேசிகிட்டு இருந்த இடத்துல ஒரு வீடியோவை வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது எல்லாமே இந்த ஃபோனில் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 3 பேர் முகத்துலேயும் பயங்கர ஷாக்காக இருக்கேன். என்ன பேசணும் அப்படின்னு சொல்ல, அதான் வீடியோவாக என்கிட்ட இருக்கேம்மா, இது வேறு நான் உங்ககிட்ட சொல்லி தெளிவுபடுத்தணுமா, எனக்கு தேவை பணம், நீங்கள் என்கிட்ட நான் கேட்குற பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நானும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப நாளைக்கு இந்த வீட்டில் இருக்க முடியாது, அண்ணன் எங்களை மன்னிச்செல்லாம் ஏற்றுக்கலையே, அவர் மன்னிச்சு ஏற்றுக்க போகிற ஆளும் கிடையாது, நாங்கள் எப்படி இந்த வீட்டை விட்டு போக தான் போகிறோம், எங்களுக்கு தேவை பணம், எங்களுக்கு இந்த வீட்டில் இருந்து வசதியாக வாழ்ந்ததுனால வெளியே போய் கஷ்டப்பட முடியாது, கேட்குற பணத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் இருக்க யார்கிட்டையும் நான் மூச்சு கூட விட மாட்டேன் அப்படின்னு சாவுத்திரி சொல்ல, தாமரையும் சொல்ல, இதை கேட்ட உடனேயே ஈஸ்வரியின் சித்திரம் ஒருத்தர் மாற்றி பார்த்துக்கிட்டு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள் தாச்சி, இப்போவே நான் அந்த பணத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, என்ன மதனி கேட்ட உடனே பணத்தை தரேன்னு சொல்லிட்டியே, எவ்வளவு என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா பணம் வேணும்னு சொல்லும்போது, இதெல்லாம் ரொம்ப அதிகம்னு வாயை பழந்து நின்றுட்டுருக்காங்க, இப்போ தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குமே, இந்த வீட்டில் நீங்கள் தான் எல்லான்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க, ஏன் 50 லட்சம் பணத்தை உங்களால் ஏற்பாடு பண்ண முடியாதா அப்படின்னு சாவுத்திரி கேட்க,
தாமரையும் நின்றுட்டுருக்காங்க. என்ன தாமரை, உங்கள் அம்மா இவ்வளோ பணம் கேட்குறா, நீ எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்ல, நாங்களும் பேசி தானே வந்திருக்கோம், 50 லட்சமே கம்மி தான், நீங்கள் அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதும், நாங்கள் இந்த வீட்டில் எதை பற்றியும் வாங்கி திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்போ உங்ககிட்ட இருக்க ஆதாரத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன, அந்த ஆதாரத்தை நான் உங்ககிட்ட அனுப்பிவிட்டால் போச்சு, ஆனால் அதுக்கு முன்னாடி என் கைக்கு பணம் வந்தாகணும் அப்படின்னு சொல்ல, மதனி இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு 10 லட்சம் தான், அதுவும் அந்த இந்தான்னு சேர்த்து வச்ச பணம் தான், அதை வேணா தரேன், மீதி 40 லட்சம் பணத்தை என்னால் இப்போ ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு சொல்ல, சரிங்க மதனி, இப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சாவுத்திரி சொல்ல, உடனே ஈஸ்வரியும் சித்ரா கிட்ட கண்ணை காட்ட அவங்க போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் செய்கிறாங்க. பணத்தை எங்கள் கையிலையும் வாங்கிக்கிறாங்க சாவுத்திரியும் தாமரையும். அப்போது நீங்கள் எவ்வளவோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க, அதுக்காக தான் பணத்தை கொடுத்து மூடணும்னு முயற்சி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்ல, மதனி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஈஸ்வரி சொல்லிட்டு கேட்க, நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்ருக்காங்க காமேஷ். எடுத்த வீடியோவை கொண்டு வந்து தாமரைகிட்ட கொடுக்க, இப்போது நாங்கள் வந்து பேசினதுலேருந்து நீங்கள் எனக்கு பணம் கொடுத்த வரைக்கும் எல்லாமே ரெக்கார்டாயிருக்கு, செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக பணத்தை கொடுத்துருக்கீங்க, ஆனால் என்ன தப்பு செஞ்சீங்கன்னு தெரியலையே, அதை சபையில் வச்சு கேட்டால் உண்மையை சொல்லிடுவீங்கள்ல அப்படின்னு சொல்ல, மதனி அப்படின்னு பதட்டத்தோடு அவங்க பார்க்க, அம்மா நம்மளை வச்சு நம்ம வாயிலேருந்து உண்மையை வாங்கணும்னு போட்ட திட்டம் தாமா இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, ஆமாங்கடி அதுக்காக தாண்டி இதெல்லாம் பண்ணேன், என் பொண்ணு வாழ்க்கையை கொண்டு போய் இங்கே புதைச்சிட்டிங்கல்ல மொத்தமாகவே, அப்படிப்பட்ட நீங்கள் இந்த வீட்டில் சொகுசு வாழ்க்கை அதுவும் எல்லாத்தோடையும் வாழணுமா, எப்படி அதெல்லாம் நாங்கள் வாழ விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கீழே காமேஷ் அழைச்சிட்டு நேராக கீழே போகிறாங்க. மதனி வெளியே வாங்க, எல்லாருமே வெளியே கூப்பிட சேதுலேருந்து எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. சேது நடேசன்னு, என்னாச்சு, எதுக்கு இப்போ இந்த சத்தம், என்னங்கடி உங்கள் 2 பேர் சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு ஆளுக்கு போடணுமா என்ன, வீட்டில் இருக்க பிரச்சனை பார்த்தாம நிலைமை புரியாமல் நீங்கள் வேற அப்படின்னு அப்பா தாத்துட்டேன், ஐயோ அம்மாச்சி சொல்ல வர விஷயத்த முதல்ல காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாமரை அப்பத்தாவை பார்த்து சொல்ல, உடனே அப்பத்தாவும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை தான் ஃபோனில் வீடியோவாக எடுத்ததை காமேஷ் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் காட்டவும் செய்ய, அப்போ இந்த வீட்டில் ஏதோ பெரிய தப்பை பண்ணியிருக்காளுங்க, அதுதான் உண்மையும் கூட அப்படின்னு இங்கே சாவுத்திரி சொல்லும்போது, சித்தி என்ன பண்ணீங்க, தமிழ் விஷயத்தில் ஏதோ தலையிட்டதாக சொல்லி பேசியிருக்கீங்க, அப்போது தமிழ்ச்செல்வி விஷயத்தில் நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு செய்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. சாவுத்திரியும் தாமரையும் நல்லா கேளியா செய்து, இவ எவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்கா தெரியுமா, இவ பண்ண தப்பால் நம்ம அண்ணன் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிட்ருக்காரு, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்ல புரியலா, இல்லை இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வரவழைக்கவா அப்படின்னு சொல்ல, ஐயோ சேது நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, தமிழ்ச்செல்வி குரலில் பேச வச்சது மட்டும்தான் நாங்கள், மற்றபடி இப்போதைக்கு மாமா ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம் நாங்கள் கிடையாது, இதுக்கெல்லாம் காரணம் இந்த நீதிமான் தான் அப்படின்னு சொல்லி இங்கே உண்மையை ஒத்துக்கவும் செய்கிறாங்க. என்ன சொல்ல வரியான்னு சொல்லிட்டு கேட்க, நடந்த கொலைக்கும் மாமாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாத்தையும் பண்ணது நீதிமானும் அவங்க ஆள் அந்த தாமசும் தான், நடந்த கொலையை பற்றி இவ்வளோ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, எல்லாம் தெரிஞ்சும் எப்படி என் பிள்ளை இங்கே ஸ்டேஷனில் அடி வாங்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு உங்களால் அமைதியாக இருக்க முடிஞ்சதுன்னு அப்போ தான் போட்டு திட்டேன், பாத்தியாமா நம்ம அண்ணனை எந்த அளவுக்கு சிக்க வச்சுட்டு இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் பாடம் புகட்டணும் தான் நாங்கள் இந்த ஏற்பாட்டை பண்ணணும், இதுக்கப்புறம் இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்ல காமேஷ் சொல்கிறாங்க, சொல்லுங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நானே எதுவாக இருந்தாலும் பண்ணுறேன்னு காமேஷ் சொல்ல, உடனே சேது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள், அவங்களே வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே சேது சொல்லும்போது சித்ராவும் ஈஸ்வரியும் இங்கே பாரபட்சம் பார்க்காம அவங்க காலில் விழுந்துடுறாங்க. ஐஸ்வர்யாவோட சேர்ந்து எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு இங்கே சேது மனசு வருத்தப்பட்டு பேசுகிறது மட்டும் இல்லாமல், உங்களால் தமிழை நான் இங்கே ரொம்பவே காயப்படுத்தி அனுப்பிட்டேனே அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க, மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட கிடையாது தமிழ்ச்செல்வி கிட்டன்னு சேது இங்கே இந்த ஆதாரத்தோட ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இவங்க 3 பேரை இழுத்துட்டு போயிட்டு தமிழ்ச்செல்வி வீட்டில் நிற்க வைக்க தமிழை வெளியே வந்து நிற்கிறாங்க. போய் மன்னிப்பு கேளுங்கன்னு தள்ளிவிடும்போது 3 பேரும் அங்கே தமிழ்ச்செல்வி காலில் விழுக, நடந்த பிரச்சனைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான்றதும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லும்போது அங்கே நின்றுட்டு இருக்க தனத்துக்கு கோவம் வந்து இங்கே பயங்கரமாக அடிக்கிறாங்க அந்த ஐஸ்வர்யாவை, பல்லான்னு விடாமல் அற விழுக, இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியும் சித்ராவும் அதிர்ந்து போய் நிற்க, தனம் விடுதனம் அப்படின்னு தமிழ்ச்செல்வி இங்கே அவங்கள கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கவும் செய்ய, செஞ்ச தப்புக்கான தண்டனை எல்லாருக்கும் தான் கிடைச்சாகணும், தப்பு செய்யாதனா தண்டனை அனுபவிக்கணுன்ற அவசியம் இல்லை, மனசில் இருக்கவங்கள முழுமையாக தூக்கி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இதுக்கப்புறமா இதில் தலையிடுறதுக்கான எந்த தகுதியோ உரிமையும் உங்களுக்கு கிடையாது, இங்கே யார் தப்பு பண்ணாங்கன்னு நீங்கள்
நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். முதல்ல இந்த வீட்டு வாசலில் நிற்காம இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல சேது அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. தமிழ் என்ன பேசுகிற நீன்னு வசந்தி சொல்ல வரும்போது, போதுமா, இதுக்கப்புறமா அந்த வீட்டில் போய் வாழுன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாத. திரும்ப திரும்ப இதே வீட்டில் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. தமிழ் சொன்னதை கேட்ட உடனேயே அவங்க அம்மாவும் அப்பாவும் அமைதியாக, சேதுவும் அந்த இடத்துலேருந்து மனசு வருத்தப்பட்டு கிளம்பி போக 3 பேரும் அவமானப்பட்டும் அழுதுகிட்டும் நின்றுட்டுருக்காங்க.